இப்போது இட்லி கடை எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் இருக்குது. அது அக்டோபர் மாதம் படம் ரிலீஸ் ஆக போகுது. இடையில இப்போ 2 பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் ஆனாலுமே பாட்டு அந்த அளவுக்கு பெருசா ரசிகர்கள்கிட்ட போதிய அளவுக்கு வரவேற்பு இல்ல. படம் எந்த மாரி இருக்கு சார்? இல்ல படம் வந்து ஒரு ஒரு ஃபேமிலி ட்ராமா. ஒரு அண்ணன், தம்பி இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி ட்ராமா. அவங்க அப்பாவினுடைய லைஃப்பில் நடந்த அந்த பகுதியில் நடந்த ஒரு முக்கியமான பகுதிகளை எடுத்துருக்குறாங்க படம். ஒரு ஃபேமிலி ட்ராமா படம் தான். அதில் தனுஷே எழுதி, தனுஷே பாடி சில பாடல் பாடியிருக்காரு. அந்த பாடலாம் பழைய தனுஷ் படத்துலேயே வந்து சில பாடல்கள் கேட்ட மாதிரி இருக்குது. தனுஷே எழுதி முன்னாடி வந்த படங்களில் வந்த பாட்டு மாதிரி இருக்குது. படத்துக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பெருசாக ஒரு ஹைப் இல்லை. இதுவும் அதே மாதிரி தான். ரொம்ப ஹைப் ஏற்றிட வேண்டாம். இப்போ ராயனுக்கு இருந்த ஹைப் இந்த படத்துக்கு இல்லை. ஏன்னா ராயனில் வந்து ரஹ்மானுடைய அந்த ஒரு சாங் வந்து பெரிய லெவலில் படத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டுருச்சு. இந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு பெருசாக வைரலோ ஆகலை. அவங்களும் பெருசாக ப்ரொமோஷனில் இறங்காமல் தான் இருக்கிறாங்க. இது வரைக்கும் பெருசாக ப்ரொமோஷன் இறங்க. ஏன்னா ரொம்ப ஹைப்பாக கிரியேட் பண்ணிவிட்டு அந்த படம் வேறு மாதிரி ஆயிடுச்சுன்னா தப்பாக போயிருங்கிறதுக்காக சும்மா அடக்கி தான் வாசிக்கிறாங்க. அப்படி தான் சொல்லணும். கொஞ்சம் நாள் ஆன ரிலீஸ் டேட் வர அந்த படத்துக்கு உண்டான ப்ரொமோஷனில் இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன்.